உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உளுந்து ஒரு டம்ளரில், அரிசி ஒரு டம்ளரில், ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா முந்திரி 100 இது வந்து பாதாம் வந்து தோல் உரிக்கிறதுக்கோசம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் போட்டால் சீக்கிரம் தோல் உரிச்சிடும். இப்போ வந்து நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி. இதை நான் ரெடி பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு. அரிசி வந்து வறுத்துக்கலாம். அது வந்து இரும்பு கடாய் இருக்குல்ல, அந்த இரும்பு கடாயில் வறுக்கிறேன். அதில் வறுத்தாதான் வந்து வெப்பம் ஃபுல்லாக சீராக பரவும். இரும்பு கடாயில் அரிசியை வறுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் நல்லா வதங்கணும். இன்னும் நல்லா வதங்கின ஒன்று அதுமா உளுந்து இதே மாதிரி ரெடி பண்ணணும். சரி, உளுந்தையும் வறுக்கிறேன். இப்போது உளுந்தும் நல்லா வறுப்படும். இந்த கஞ்சிக்கு மெயின் டிஷ்ஷே இந்த உளுந்து தான். உளுந்தும் பாதாம் முந்திரி கை நிறுத்தாமல் இது பண்ணி இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். வறுத்த அரிசி இப்படிதான் இருக்கும் பாருங்க. எப்படி இந்த அளவு வறுபட்டுருக்குன்னு அரிசி இதை கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். தோல் உரிச்ச பாதாம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதை நல்லா ஃபேன் காற்று காய வச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கலாம். டைம் வந்து நம்ம வால்நட் பிஸ்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப வந்து எண்ணெய் இருக்கும், எண்ணெய் தன்மை ரொம்ப இருக்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கல. பாதாம் முந்திரி மட்டும் இப்போ நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அரிசி உளுந்தையும் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது பாதாமையும் பவுடர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை மெஷர்மெண்ட் பண்ணி கஞ்சி காச போகிறோம். இது 1 ஸ்பூன், இந்த அரிசி உளுந்து 1 ஸ்பூன் நம்ம கடாயில் போட்டுக்கலாம். 6 மாதம் பேபிலேருந்து இதை கொடுக்கலாம். இது சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் பண்ணோம். இதை நம்ம இப்போ கஞ்சா காசிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இது வந்து நம்ம வறுத்ததுனால கொஞ்சம் கொதிச்சா போதும். இதில் நாட்டு சக்கரை, பால், நெய்லாம் ஊற்றி இந்த கஞ்சை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் தான் வந்து இதுவும் நம்ம வேணும்னா பால் கூட ஊற்றிக்கலாம். நான் பாலில் வந்து ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். டேஸ்டான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி. இது 6 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். பெரியவங்க நம்மளே கூட குடிக்கலாம். இதுக்கு அவ்வளோ நல்லது இந்த கஞ்சி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த கஞ்சி ஆறினோடனே குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான கஞ்சி. உங்கள் பேபிங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள்.